ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் செக்டார்ல ஃபர்ஸ்ட் செக்டார் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஒரு வேர்ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஹவுஸ் இருக்கிறதால என்ன பெனிஃபிட், வேர்ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, ஒரு லே அவுட், ஒரு வேர்ஹவுஸ் இருந்தால் அதுக்கான லே அவுட் இருக்கணும், அப்படி அந்த லே அவுட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ராசஸ் ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லலாம். அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து வேர்ஹவுஸில் வந்து ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 10 வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வேர்ஹவுஸ் இருக்கணும்னா எப்படி இருக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் 5S பிரின்சிபல் வந்து ஒரு வேர்ஹவுஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அதில் நம்ம என்ன மாதிரி பிரின்சிபல்லாம் உள்ள மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் கீழே நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஹவுஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட செகண்டரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரைமரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டா ப்ராஃபிட் தரக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே பிரைமரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்னு எடுத்துக்கலாம். வேர்ஹவுஸ் வந்து செகண்டரி செக்டார்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி செக்டாருக்கு சப்போர்ட் பண்ற செக்டார் தான் வேர்ஹவுஸ். ஸோ இப்போ வேர்ஹவுஸ் இருக்கிறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ப்ரொடக்ஷன்ல இருந்து டில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இது வரைக்கும் நமக்கு ஹைலி பெனிஃபிட்டா உள்ளது வந்து வேர்ஹவுஸ் மெயின்டைன் பண்றதால தான். ஸோ வேர்ஹவுஸோட இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஹவுஸ் வச்சிருக்கிறதால என்னென்ன நடக்கும்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி ஒரு கஸ்டமருக்கும் வேர்ஹவுஸ்க்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கூட்ஸ். ஒரு கூட்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட டைம்லி நம்ம டெலிவர் பண்ண முடியுதுன்னா அங்க வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்கும். செகண்ட் வந்து காஸ்ட் சேவிங். காஸ்ட் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ரெண்டுமே கோரிலேட்டட் ஒன். அதாவது ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, காஸ்ட் சேவிங். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினா ஒரு வேர் ஹவுஸ்ல இவ்வளவு மேன் பவர் தான் இருக்கணும், இந்த குட்ஸ் இங்க தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயோட காஸ்டா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து உள்ள இருக்க ப்ராடக்ட் கம்மியா மெயின்டைன் பண்ண முடியறது இருக்கட்டும், வேர் ஹவுஸ் இடம் கம்மி பண்றதால இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி பண்றதால நம்மளுக்கு காஸ்ட்டும் நல்ல சேவ் ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ். ஸோ ஒரு வேர்ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்ஹவுஸ்ல வந்து ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு நம்மளோட ப்ராடக்ட்ன்ற சென்ஸ் எய்தர் ரா மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் குட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபினிஷ்டு குட்ஸா இருக்கலாம். ஸோ ஒரு வேர்ஹவுஸ்ல வந்து இந்த 3 ப்ராடக்ட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எந்த ப்ராடக்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு நாளைக்குள்ள வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், இது எல்லாமே சொல்றது தான் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வேர்ஹவுஸ் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்க அதுல வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எவ்வளவு காஸ்ட் வந்து அடி வாங்குது, அங்க வந்து எவ்வளவு பொருள் வைக்க முடியும், நம்ம எவ்வளவு வைக்காம அந்த இடத்த நம்ம சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நேமுக்கு வேர்ஹவுஸ் வச்சுட்டு யூஸ் பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு வேர்ஹவுஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சூப்பர்வைசர்ஸ் இருக்கணும், எவ்வளவு மேனேஜர்ஸ் இருக்கணும், எவ்வளவு அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருக்கணும், எவ்வளவு லேபர்ஸ் இருக்கணும், அதாவது இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் வைஸா நம்ம கிளாசிஃபை பண்ணி மெயின்டைன் பண்றது தான் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபுல்ஃபில்மெண்ட் டிலேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வேர்ஹவுஸ் வச்சிருப்பீங்க, நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம ரீட்டைல் ஸ்டோர்ஸ்க்கும் பார்க்கலாம், இல்லை டைரக்ட் டிப்ளாய்மெண்ட்டும் பார்க்கலாம். ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ரீட்டைல் ஸ்டோருக்கு வந்து நம்ம டெய்லி வந்து எவ்வளோ அனுப்புறோம், ரீட்டைல் ஸ்டோர் வேர்ஹவுஸ் குட்ஸ்ல வந்து ஒரு 100 குட்ஸ் இருக்குன்னா ரீட்டைல் எவ்வளவு குட்ஸ் அனுப்புறோம் அப்படின்றது தான். அந்த குட்ஸ் அனுப்புறதுல ரீட்டைல் சேல் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையா, இது ஒரு பாயிண்ட். டெலிவர் பண்றோம் இல்லைங்களா, இந்த கஸ்டமர் என் கஸ்டமருக்கு நம்ம டைரக்ட் டெலிவர் பண்றதுல வந்து கரெக்டா டைமுக்கு டெலிவர் பண்ண முடியுதா. ஸோ இதுதான் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் டிலேஸ். புவர் விசிபிலிட்டி அண்ட் ட்ராக்கிங்னா ஒரு வேர்ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து மேஜரா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வேர்ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னு பத்தி பாக்குறது தான் இந்த புவர் விசிபிலிட்டி அண்ட் ட்ராக்கிங். இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ். அதாவது நான் சொன்னது எல்லாமே இந்த டாபிக்கோட எக்ஸ்பிளனேஷன். இது எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியலன்னா இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணலன்னா வந்து அது வந்து புவர் ட்ராக்கிங் ஆயிடும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஒழுங்கா பண்ணலன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் டிலே ஆயிடும். பீப்புள் வந்து ஒழுங்கா எம்ப்ளாய், அதாவது நம்ம வந்து இன்னைக்கு 100 பேர் நம்ம வேர் ஹவுஸ்ல இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து 120 பேர் தேவைன்னா நம்ம முன்னாடியே எடுக்கணும். அதுதான் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போறோம்னு பார்த்தீங்கன்னா போல் டைம். ஸோ
இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஸ்டோரோட ஸ்டாக்கும் வேரோட ஸ்டாக்கும் என்ன ரேஷியோல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? போல் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்ப்ளே ஆகும். அதுல ஓட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ். ஸோ அகைன் நான் சொல்றேன். போலோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர்ல இருக்க ஸ்டாக்கும் வேர்ஹவுஸ்ல இருக்க ஸ்டாக்கும் என்ன ரேஷியோல மெயின்டைன் பண்றீங்க? மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபோர்த் வந்து இதுல இல்லாத ஆப்ஷன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50-50, அதாவது ஸ்டோரோட ஸ்டாக் வந்து 50%, 100 ஸ்டாக் இருக்குன்னா ஸ்டோர்ல 50 ஸ்டாக்கும் வேர்ஹவுஸ்ல 50 ஸ்டாக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா 50-50. 70-30 அடுத்து ஸ்டோர்ல வந்து 70 ஸ்டாக், வேர்ஹவுஸ்ல வந்து 30 ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து 60-40. இது இல்லாம நீங்க வேற ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத இந்த கொஸ்டின் போல் போயிட்டு இருக்கு. ஸோ ஸோ போல் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் ஸ்டாக்கும் வேர் ஸ்டாக்கும் வந்து நம்ம ஜென்ரலாக ஐடியலாக 80-20 நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் இது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களோட சேல், அவங்களோட பர்ச்சேஸ், அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வேரியஸ் ரேஷியோஸ் வரும். பட் ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஐடியல்னு பார்த்தீங்கன்னா நம்ம 80-20 தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் லேஅவுட். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஹவுஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் வாங்கி சும்மா அந்த ஸ்பேஸ்ல அப்படியே ப்ராடக்ட்ஸ் அடுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ஹவுஸ் எடுத்துட்டா அந்த வேர்ஹவுஸ் வந்து ப்ராப்பர் லே அவுட் இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் டிசைன் இருக்கணும். ஒரு வேர்ஹவுஸ் எங்க வென்டிலேஷன்ஸ் வரணும், எங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கணும், எங்க எந்த ப்ராடக்ட்ஸ் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வேர்ஹவுஸ் லே அவுட்டை டிசைன் பண்ணணும். எதுக்காக நம்ம இப்படி டிசைன் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் வேர்ஹவுஸ்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரால ஒரு 500 ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து பேக் பண்ணி வெளியே அனுப்பணும்னா அந்த 500 ப்ராடக்ட்டை வந்து அவங்க எஃபிஷியண்டாக ஒர்க் பண்றதுக்கான லே அவுட் வந்து நம்ம டிசைன் பண்ணி தரணும். இப்போ லே அவுட்டே இல்லை அப்படின்னா அங்கங்க ப்ராடக்ட் வச்சுக்கிட்டோம்னா நிறைய வந்து கம்யூனிகேஷன் கேப் வரும், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வரும். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ப்ராடக்ட் எங்கேயோ வச்சுட்டு அங்கே இல்லைன்னே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுனா நமக்கு ஒரு ப்ராப்பர் வேர்ஹவுஸ் லே அவுட் வேணும். ஸோ வேர்ஹவுஸ் லே அவுட் இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு வேர்ஹவுஸில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு ப்ராப்பராக தெரியும். செகண்ட் வந்து ஒர்க் ஃப்ளோ. அதாவது நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எங்கன்னு லொக்கேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை சேல் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். லோ சேல் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அடுத்து வந்து சேஃப்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ். நான் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ண மாதிரி சிசிடிவிஸ், அதுக்கப்புறம் வந்து ஈஸிலி பெரிஷபிள் குட்ஸாக இருந்தால் அதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் சேஃப்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ். ஸோ வேர்ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறதால நம்ம இது எல்லாமே கிளாசிஃபை பண்ணி நம்மளோட குட்ஸை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியோட ஒரு வேர்ஹவுஸ் லே அவுட். இது வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தது தான் கிளைண்ட்டுக்காக. ஸோ இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனாக இங்கே ஓப்பனாகவே பார்த்துருப்பீங்க. ஒரு எம்டி வாலை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 6 செக்ஷன்ஸாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஈச் செக்ஷன்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே பண்டில் ஓப்பன் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், நடக்கிற ஃபீட் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நடுவில், ஃபீட் ஸ்பேஸ் எவ்வளோ, அவுட்வர்ட் ஸ்பேஸ் எவ்வளோ, ஸ்டிக்கர் பண்ணுற ஏரியா எவ்வளோ, ரேக் எங்கே வைக்கணும், எவ்வளோ ரேக் வைக்கணும், இது எல்லாமே வந்து நாங்கள் அந்த கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். இதுவும் வந்து ஒரு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியோட ஒரு எக்ஸாம்பிள் வேர் ஹவுசஸ். ஸோ ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஒர்க் இருக்குன்றது மட்டும் இல்லாமல் எந்த ஆர்டரில் அது இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேர் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம
பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணணும். இதுவும் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எல்லாமே வந்து அந்தந்த ரெக்குயர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் எடுத்தோடனே பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் ரெக்வஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இனிஷியேட்டாக வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஆர் ப்ராசஸ். எல்ஆர் ப்ராசஸ் அதாவது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுக்குறோம், நம்ம கூட்ஸ் வந்து உள்ளே வருது, அதுக்கு தான் எல்லா ரிசிப்ட். ஸோ பண்டில் என்ட்ரின்ற போது வந்து நம்ம வேர்ஹவுஸோட ஸ்டார்டிங் ஏரியாவில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகி வர பண்டில் ரிசீவ் பண்ணுற என்ட்ரிஸ் தான் பண்டில் என்ட்ரி நம்ம சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக். ஒரு பண்டில் என்ட்ரி ஆனவுடனே நம்ம அங்கேயே வந்து ரேண்டம் குவாலிட்டி செக் கூட்ஸை நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்து கூட்ஸ் ரிசீவ் நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த என்ட்ரி ப்ராசஸ் பண்ணப்போ தான் அந்த பண்டில் வந்து ப்ராப்பராக வேர்ஹவுஸ்குள்ளே கொண்டே வரணும். பண்டில் என்ட்ரின்றது வந்து இன்னைக்கு எவ்வளோ பண்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. கூட்ஸ் ரிசீவ் ப்ராசஸ் வந்து குவாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வேர்ஹவுஸ்குள்ள எடுத்துட்டு அப்புறம் குவாலிட்டி செக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிப்போம். சப்போஸ் குட் ரிசீவ்ல வந்து குவாலிட்டி செக் ஆயிடுச்சுன்னா குவாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து வேர்ஹவுஸ்குள்ள எடுத்துப்போம். சப்போஸ் குவாலிட்டி வந்து ஓகே இல்லை அப்படின்னா நம்ம உடனே வந்து டெபிட் நோட் மாதிரி போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். அதாவது எடுத்த சப்ளையர்கிட்டே இந்த மாதிரி குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஆர்என் ப்ராசஸ் அப்போ நம்ம இன்வாய்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்வாய்ஸஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட்டுக்காக அக்கௌண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ரிட்டர்ன் போட்டிருந்தாலும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், ஏன்னா அவங்க வந்து தான் பேமெண்ட் பண்ணவும் செய்வாங்க, பேமெண்ட் வாங்கவும் செய்வாங்க. ஸோ வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துடணும். ஸோ 5S பிரின்சிபல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு வேர்ஹவுஸோட ப்ராசஸ். இப்போ வந்து வேர்ஹவுஸ் வந்து இனிஷியலாக பேஸ் செட்டப் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான 5 பிரின்சிபல்ஸ். இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட். உங்ககிட்ட ஒரு 100 ப்ராடக்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் 100 ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். என்ன ப்ராடக்ட், இது என்ன, ஏ ப்ராடக்ட், பி ப்ராடக்ட், சி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன் பண்ணணும். எதர் கேட்டகரி வைஸ் பண்ணணும், இல்லை செக்ஷன் வைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செட் இன் ஆர்டர். செட் இன் ஆர்டர்னா ஒரு வேர்ஹவுஸ்ல ஏ ப்ராடக்ட் இந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இருக்கணும். தேர்ட் வந்து ஷைன். ஷைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செட் இன் ஆர்டர் அப்பவும் சரி, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் போதும் சரி, நம்ம வந்து நீட் அண்ட் கிளீனா வந்து அந்த ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அதாவது என் கஸ்டமருக்கு நம்ம எப்படி தருவோமோ அந்த மாதிரியே நம்ம ப்ராசஸ் பண்ணி அங்கே வச்சிடணும். ஸ்டாண்டர்டைஸ்னா என்னன்னா ஒரு வேர்ஹவுஸ்ல நீங்க ஒரு ப்ராசஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் மூலியமா நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணணும். இந்த வேலைனா இப்படிதான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லியிருந்தேன். பர்ச்சேஸ் ஆர்டர்னா நீங்க இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ரிஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்டாண்டர்டைஸ். சஸ்டைன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டாண்டர்டைஸ் அப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு பிரின்சிபல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. நாங்க வந்து உங்க பிரின்சிபல்ஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு நாங்க ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் எதர் எக்ஸிஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நியூ பிரின்சிபல்ஸ் தரோம்னா நம்ம வந்து அந்த எடுத்தோடனே பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி அண்ட் பீப்புளை பொறுத்து நம்ம வந்து கட் ஆஃப் மூலியமாவோ இல்லை வந்து 50-50 மூலியமாவோ நியூ பிரின்சிபலை வந்து சஸ்டைன் பண்ணணும். அதாவது பழைய பிரின்சிபலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புது பிரின்சிபலை வந்து நிரந்தரமாக அந்த கம்பெனியில் நடக்கிற மாதிரி மாற்றணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான 5 பிரின்சிபல்ஸ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னோட கலீக் ஓவர்டேக் எடுத்துப்பாரு. ஸோ யா. Okay, thank you, Kirti Vasan. Very good evening, everyone. ஸோ வேர்ஹவுஸ் மாடியூலில் நம்ம முதல் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ரக்சரை இப்போதைக்கு நீங்கள் எங்களோட கீர்த்தி வாசன் புரிய வச்சாரு. இப்போ நம்ம வேர்ஹவுஸோட செகண்ட் மேஜர் ஆஸ்பெக்ட், தட் இஸ் ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வேர்ஹவுஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு, லே அவுட் போட்டாச்சு, எந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு, பாலிசி போட்டாச்சு. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது நம்மளோட ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஆப்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதில் ரேக்கிங் மெத்தடாலஜி, ஸ்டாக் ரீஃபில்லிங் ஃப்ளோ, FIFO மெத்தட், ரீஆர்டர் லெவல், டெக்னாலஜி இன்டெகிரேஷன். இப்போ இதை 1 by 1 பார்ப்போம். ரேக்கிங் மெத்தடாலஜி. இப்போ ரேக்கிங் மெத்தடாலஜி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரீவியஸாக என்னோட கலீக் வந்து லே அவுட் எப்படி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சார். இப்போ லே அவுட் போட்டுட்டீங்க, ரேக்ஸ் எப்படி எந்த மாடலில் நீங்கள் வந்து ரேக்ஸை வந்து ஃபிட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ரேக்ஸில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இல்லை எந்த டிசைனில் உங்கள் கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றது தான் ரேக்கிங் மெத்தடாலஜி. இப்போ இந்த
ராக்கிங் மெட்ராலஜி கூட்ஸ் எப்படி வைக்கணும்ன்றதே எஃபெக்டிவா நம்ம பண்ணணும். என்ன சார் நம்மளுக்கு இம்பாக்ட் அப்படின்னு, கூட்ஸ்னா சும்மா வச்சிடலாமே, இதுல என்ன இருக்கு, நம்ம ரொம்ப டிசைன் பண்றதுக்கோ இல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு என்ன சார் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னா, அது என்ன நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலான்றது அடுத்தது பார்ப்போம். பட் அது பண்றதுனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டர் அக்யூரசி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ ஒரு ரிசீவ் ஆன கூட்ஸை எந்த மெத்தட்ல நம்ம வந்து செக் பண்ணிட்டு எந்த ப்ராசஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அது ரேக்ல சேர்க்க போறோம், எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்ன்றதே வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியா ஒரு ப்ராப்பர் செக்லிஸ்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கரெக்டான ஆர்டர்ஸை வந்து அக்யூரேட்டா இம்போர்ட் பண்ண முடியும் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். எந்த மாதிரி டேட்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன மாதிரி ஸ்டாக் எந்த இடத்துல எவ்வளவு குவாண்டம்ஸ்ல இருக்கு அப்படின்ற விசிபிலிட்டி வந்து டேட்டா த்ரூ நம்ம எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வேர்ஹவுஸ் வந்து எந்த கெப்பாசிட்டியில இருக்கு அண்ட் எவ்வளோ எஃபெக்டிவ்லி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற விசிபிலிட்டி நம்மளுக்கு டேட்டா த்ரூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங், அடுத்தது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், அடுத்தது எவ்வளோ கட் டவுன் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டேட்டா ட்ரிவன் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, கரெக்டான ராக்கிங் மெத்தடாலஜி ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகும்னா, நீங்க உங்களோட சப்ளை செயின் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரீம்லைன் ஆகும். எப்படி சார் அப்படின்னா, கரெக்டா கூட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்றது விதத்திலேயே வந்து நம்மளுக்கு அந்த கூட்ஸை எப்படி வெளில எடுக்கிறோம் மறுபடியும் எப்படி வைக்கிறோன்றது தான் வந்து மெயினான ஒரு டாஸ்கா இருக்கும் மொத்த சப்ளை செயின்ல. கரெக்டா கூட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான கூட்ஸ் கரெக்டான இடத்துல இருந்தால் தான் வந்து நம்மளால ஈஸிலி ஆர்டர் ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளோட வேர்ஹவுஸ் சைஸ் பொறுத்து நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கரெக்டான கூட்ஸ் எங்க இருக்கு, பிக்கிங்ல ரொம்ப டிலே ஆகும். அதனால வந்து கஸ்டமரோட ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் ரேட் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். இதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ எஸ், ரேக்கிங் மெத்தடாலஜி ஒன்று ஃபாலோ பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்ன சார் அது ரேக்கிங் மெத்தடாலஜி, என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் சார்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர் பேசிக் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸிலி அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் ஏபிசி அனாலிசிஸ்? இது வந்து ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்வென்ட்ரியை வந்து எஃபெக்டிவா மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஒரு பேசிக்கான கான்செப்ட், ஈஸிலி அடாப்டபிள். எந்த இண்டஸ்ட்ரினாலும் இல்லை எந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனும் இதை அடாப்ட் பண்ண முடியும். இதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் மோர் எஃபிஷியன்ட் ஆகவே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஏபிசி அனாலிசிஸ்ல என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்கு ப்ராடக்ட்ஸை வந்து கேட்டகரி வைஸ் பிரிப்போம். இந்த கேட்டகரி வந்து உங்களோட ஷர்ட், பேண்ட் ஆர் மைதா ஆர் வீட் அந்த மாதிரின்ற ப்ராடக்ட்லாம் கிடையாது. இந்த கேட்டகரைசேஷன் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்குது, எந்த ப்ராடக்ட் மாடரேட்லி மூவ் ஆகுது, எந்த ப்ராடக்ட் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது, எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. அதை வந்து இந்த ஏபிசி அனாலிசிஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்றது தான் ஃபாஸ்ட் மூவிங், மாடரேட்லி மூவிங், ஸ்லோ மூவிங். அண்ட் இதை கேட்டகரைஸ் பண்ணதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, அந்த கேட்டகரிஸ் வந்து நம்மளோட பிக்கிங் அண்ட் ஷிப்பிங் ஏரியா, அவுட்வர்ட் ஏரியா பக்கத்துல வந்து மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸை வந்து நீங்க அந்த இடத்துல ரேக்கிங் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அது ஈஸிலி வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் அந்த ரீஃபில்லிங் அப்போ அந்த கூட்ஸ் வந்து ஈஸிலி ப்ராசஸ் ஆகிட்டு சீக்கிரம் வந்து ஸ்டோருக்கு போய் ரீச் ஆகும். வேர் ஹவுஸ்ல இருந்து ஸ்டோருக்கு போறதுக்குள்ள கரெக்டான டைம்ல ரீஃபில்லிங் நடக்கலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேல் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த கஸ்டமருக்கு ஸ்டோருக்கு வரும்போது அந்த ப்ராடக்ட் அந்த ரேக்ல அவைலபிளா இல்லை டிஸ்பிளேல இல்லைன்னா நீங்க வேர் ஹவுஸ்ல இருக்கும்போது இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இருக்கு. இதனால டெட் ஸ்டாக் அக்யூமுலேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா வந்து வேர் ஹவுஸ்ல இருந்து ஸ்டோருக்கு வந்து கூட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு ஸ்டோர் ட்ராக்கிங்ல டிஸ்பிளேல போய் வைக்கிறாங்களோ அவ்வளவும் வந்து நல்லது. அதுக்கு வந்து இந்த ஏபிசி அனாலிசிஸ் வேர் ஹவுஸ் லெவல்லே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் உங்களோட மேன் பவர், உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களும் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பி கேட்டகரி, மாடரேட்லி மூவிங். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்காது, ரெகுலர் ப்ராடக்டா இருக்காது, ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இல்லாம வீக்லி ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் மட்டும் அதோட ரெக்குவயர்மெண்ட் வந்து வர சான்ஸ் இருக்கு ஸ்டோருக்கு. அந்த மாதிரி கூட்ஸை வந்து ஃபாஸ்ட் மூவிங்க்கு அடுத்த லெவல்ல நம்ம ஃபிட் பண்ணுவோம். கொஞ்சம் அவுட்வர்ட் ஏரியால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி சி கேட்டகரி, அதாவது ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்கிற இல்லை ரொம்ப ஓல்டு ஸ்டாக்கா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து தனி கேட்டகரைஸ் பண்ணி தனியா ஒரு செப்பரேட் ஏரியால வச்சோம்னா அதுக்கு தனியாவே ஃபோக்கஸ் பண்ண முடியற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் நம்மளுக்கு பழசு அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி, இல்லை பழசு இல்லை ரொம்ப ஸ்லோ மூவிங் அப்படின்றது செப்பரேட்டா வச்சாலே அது கிளியர் விசிபிலிட்டியும் உங்களுக்கு தரும். லைக் நம்ம கிட்ட இவ்வளோ பழைய ஸ்டாக் இருக்கு, இவ்வளோ ஸ்லோ மூவிங் ஸ்டாக் இருக்கு, இதை நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எம்ப்ளாயிஸே வந்து ஒரு புஷ் மெக்கானிசம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்க ஸ்டோருக்கு.
இல்லைன்னா அது வந்து அப்படியே வேர் ஹவுஸ்லயே உங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்டாக்னென்ட் ஆகி அது டெட் ஸ்டாக் ஆக சான்ஸ் இருக்கு. ஸ்டோர்லயே டெட் ஸ்டாக் ஆகுறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரொம்பவே நெகட்டிவான விஷயம். இதே உங்க வேர் ஹவுஸ் லெவல்ல ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய உங்களோட கேபிட்டல் பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகி ஒரு பர் ஆனம் பேசிஸ்ல வந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆயிடும் இதனால. ஓகே, நெக்ஸ்ட். சரி, எப்படி ஸ்டாக்கை வந்து எப்படி ரேக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி ஸ்டாக்கை உள்ள வைக்கணும், எந்த மெத்தட்ல அதை வந்து ரேக் பண்ணணும்னு நீங்க புரிய வச்சீங்க. பட் நெக்ஸ்ட் வந்து எந்த ஃப்ளோல வந்து நம்ம வந்து ரேக்ல இருந்து ஸ்டோருக்கு எந்த மெத்தட்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் ரீஃபில்லிங். ஒரு ஸ்டாக் ரீஃபில்லிங் கான்செப்ட்ல ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிட்டீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள அப்படின்னா, உங்க இன்வென்ட்ரி வந்து உங்க டிமாண்டுக்கு ஏத்தமா, உங்க சேல்ஸ் டிமாண்டுக்கு ஏத்தமா வந்து இன்வென்ட்ரி ஆட்டோமேட்டிக்கலி வந்து வேர் ஹவுஸ்ல இருந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அது நீங்க மேன் ட்ரிவனா இல்லாம ஆட்டோமேட்டிக்கலி டேட்டாவை பார்த்துட்டே வந்து உங்க வேர் ஹவுஸ்ல இருந்து ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன்ஸ் பேஸ் பண்ணி மெட்ரிக்லி உங்க எம்ப்ளாயிஸே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டோருக்கு எடுத்து போய் சேர்த்து வச்சிருவாங்க. ஒரு எஃபெக்டிவ் ஸ்டாக் ரீஃபில்லிங் ஃப்ளோ இருக்கிறதால என்ன இம்பாக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்ப்ரூவ்ட் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டான டைம்ல, சீசனுக்கான டைம்ல, இல்ல ரெக்குவயர்மெண்டான டைம்ல, வீக்கெண்ட்ஸ்ல ஸ்டாக் கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான டைம்ல ரீச் ஆகுறது தான் வந்து ஒரு பெரிய கிரிட்டிகாலிட்டி. அந்த டைம் ஃப்ரேமை வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம எம்ப்ளாயிஸோ இல்லை நம்ம ஸ்ட்ரக்சரே வந்து மிஸ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஒரு எஃபெக்டிவ் ஸ்டாக் ரீஃபில்லிங் இருக்கிறதுனால உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்க டிமாண்டுக்கு ஏத்தமா வந்து ஈஸிலி அடாப்ட் ஆயிடும். உங்களோட மொத்த ஆப்ரேஷன்ஸ் பீட் சேல், பீட் வேர் ஹவுஸ், பீட் பர்ச்சேஸ், இந்த லாஸ்ட்லி வந்து ஆர்டர் ப்ராசஸ் நடக்கும். ஸ்டாக் வந்து கரெக்டான லெவல்ல வந்து இருக்கும் போது அதை வந்து ப்ரீ ஆர்டர் பிளேஸ் பண்றது தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ப்ரொசீஜர். இதனால வந்து ஸ்டாக் எப்பவுமே ஸ்டாக் அவுட் ஆகாத ஒரு ஓவர் ஸ்டாக்கும் ஆகாம சான்ஸ் இருக்கும். இதனால ஆப்டிமல் ஸ்டாக் லெவல் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ ரேக்கிங் எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏபிசி அனாலிசிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ரேக்கிங்ல இருந்து பிக்கிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஃபிஃபோ மெத்தட். ஃபிஃபோ மெத்தட்னா என்ன சார்? FIFO அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கோ இந்த மெத்தோட இதனால என்ன ஆகுனா, இந்த மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணிட்டோம்னா உங்களோட ஆர்கனைசேஷன்ல உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்டாக்கை வந்து புது ஸ்டாக்கை வந்து முதல்ல எடுக்காம முன்னாடி வந்த ஸ்டாக் ஃபர்ஸ்ட் உள்ள வந்த இன்வெர்ட் ஆன ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோருக்கு சேர்ப்பாங்க. ஸோ பழைய ஸ்டாக் எதுவுமே அக்யூமுலேட் ஆகாம பாத்துக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் இந்த ஃபிஃபோ மெத்தடாலஜி. ஓகே, ஸோ ஒரு ஒரு குட்டி போல் அதுல வந்து have you established a set of reorder level for inventory management? உங்க ஆர்கனைசேஷன்ல உங்க இன்வென்ட்ரிக்கு ஒரு ரீஆர்டர் லெவல் நீங்க வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா, கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றது உங்க போல்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, ஏதோ ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச்சால போல் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. பட் ஓகே, வீல் கேரி ஆன். ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபிட் நம்ம நம்பர்ஸ் வந்து அரைவ் பண்ணி வச்சிருக்கோமா அப்படி இல்லையான்ற நம்ம கேள்வி கேட்ட மாதிரி, ரீஆர்டர் லெவல் அப்படின்னா ROL, ரீஆர்டர் லெவல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். எஸ், ROL ரீஆர்டர் லெவல். ஒரு வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல ரீஆர்டர் லெவல்ன்றது வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் மினிமம் இன்வென்ட்ரி எக்கனாமிக் ஆர்டர் ஆர் மினிமம் இன்வென்ட்ரி லெவல் அப்படின்ற ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து எப்படி நம்ம அரைவ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு பேசிக் ஃபார்முலால. இந்த ஃபார்முலா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் வந்து இன்னும் இதுல வந்து ஃபைன் டியூன் பண்ணி எடுப்பாங்க. பட் ஒரு பேசிக் லெவல் ஒரு பிரீஃப் இதோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீட் டைம் டிமாண்ட் பிளஸ் சேஃப்டி டைம்
அதாவது நம்மளுக்கு எவ்வளவு நேரத்துல நம்மளோட ஸ்டாக் வந்து எவ்வளவு நேரத்துல வந்து நம்ம வேர் ஹவுஸ் ரீச் ஆகும், பர்ச்சேஸ்ல இருந்து வேர் ஹவுஸ் ரீச் ஆகும், அதை பேஸ் பண்ணி ஃபிட் பண்ற நம்பர் தான் இது. இந்த ரீஆர்டர் லெவலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீஆர்டர் லெவல், அதாவது இப்போ நம்ம ஸ்டோர்ல வந்து 100, இப்போ 70, இப்படி இப்போ என்னோட உங்களோட ப்ரீவியஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க 80-20ன்ற கான்செப்ட் நான் மெயின்டைன் பண்ணுவோம். 80% ஆஃப் ஸ்டாக் வந்து ஸ்டோர்லயும் 20% ஆஃப் ஸ்டாக் வந்து தான் வேர் ஹவுஸ்ல இருக்கணும். அப்படின்னா 80% ஆஃப் தி ஸ்டாக் வந்து வச்சிருக்க ஸ்டோர் வந்து நம்ம வந்து இந்த 20% ஆஃப் தி ஸ்டாக் வச்சு ரீஃபில் பண்ணுவோம். ஆனா எவ்வளவு ஸ்டாக் வந்து வேர் ஹவுஸ்ல வச்சுக்கணும் அப்படின்ற கான்செப்ட், அந்த நம்பர் தான் வந்து இந்த ரீஆர்டர் லெவல். இந்த ரீஆர்டர் லெவல் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த லெவல்ல வந்து மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்மளோட சாஃப்ட்வேரே வந்து நம்மளுக்கு வந்து, நம்ம சாஃப்ட்வேர்ல ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேரே வந்து அந்த ரீஆர்டர் லெவல் இருக்கும்போது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்துரும். தட் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு ஸ்டாக் வந்துருச்சு, ஸ்டாக் அவுட் ஆக போகுது, நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ற த்ரோ அவுட் பண்ற பாயிண்ட் தான் வந்து ரீஆர்டர் லெவல். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ல லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து டெக்னாலஜிக்கல் இன்டெகிரேஷன் பாயிண்ட். டெக்னாலஜிக்கல் இன்டெகிரேஷன் எப்படி சார், வேர் ஹவுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி டெக்னாலஜி இன்டெகிரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, RFID பார்கோடிங்ன்ற ஒரு கான்செப்ட். அது அந்த பார்கோடுன்றது இப்போ வந்து ரொம்ப காமனா வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. தட் எந்த ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி பிசினஸ் இருந்தாலும் பார்கோடிங் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்காக பார்கோடிங் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் வந்து RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிடெக்டர் அப்படின்ற RFID டிவைஸ். இந்த டிவைஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களோட இன்வென்ட்ரியோட அதை நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது உங்களோட டெஃப்ட் ஐடி மாதிரி இது வேலை செய்யும். அது இல்லாம வந்து உங்களோட இன்வென்ட்ரியை வந்து ட்ராக் பண்றதுக்கு, எவ்வளவு லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி வச்சிருக்கீங்கன்ற ட்ராக் பண்றதுக்கான ஒரு டூலா இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ரொபாட்டிக்ஸ். இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் லெவல்ல வந்து பெரிய லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் நடக்கும். நம்மளோட ஆர்கனைசேஷன்ல, நம்மளோட SME செக்டர்ல இருக்க ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்ம எந்த லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கோப் கூட இருக்குது. ஒரு செமி ஆட்டோமேட்டிக் புலிஸ் அண்ட் ட்ராலிஸ் வச்சு கூட நிறைய விதமான கன்வேயர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கூட நம்மளால நிறைய விதமான கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய லெவல் பெரிய இம்பாக்ட்ல ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ண முடியும். இதனால ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அண்ட் ரொம்ப எஃபிஷியன்டாக உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. So in terms of operational aspect, we are done. Next, we'll be seeing the metric aspect, which will be taken by my colleague, Mr. Arun Kumar. Thank you. So hi everyone. So I hope I am audible to everyone. So இன்னைக்கு வந்து நம்ம வேர்ஹவுஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லா. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் வந்து கீர்த்திவாசன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தென் ஆப்ரேஷன்ஸ் வந்து காலேஜ் வந்து சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, சில மெட்ரிக்ஸ் வந்து தேவைப்படும். நம்ம வேர்ஹவுஸ் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கு அதை பற்றின கொஞ்சம் சின்ன சாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம், டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வந்து ஆப்டிமல் மேன் பவர். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வந்து RNR, உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுக்கணும் நீங்கள் அப்படின்றது. தென் KPI, KRAன்னு சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டே அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஒரு டே அண்ட் ரிப்போர்ட்டில் பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் அதில் பார்ப்போம். தென் லாஸ்ட்டாக வந்து MS ரிப்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாம் சம்மரைஸ்டாக வந்து நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷனாலுமே நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங்கில் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். சின்ன செஷனாக தான் இருக்கும் போது ஒன்றுமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கூட்ஸ் வந்து உங்கள் வேர் ஹவுஸில் வந்துட்டு அது கடைசியாக எண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதோட ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறது எவ்வளோ டைம் எடுத்துக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் PO ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுவீங்க, கூட்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ சப்ளையர் வெண்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கூட்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் வேர் ஹவுஸில் வரும்போது நீங்கள் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு, ஸோ வேர் ஹவுஸ்ல வந்து அது என்ன எடுப்பீங்க, என்ன எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதோட குவாலிட்டி செக்லாம் பார்த்துட்டு, ஸோ ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ GRN பாஸ் பண்ணிட்டு அதுக்கு ப்ரைசிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டிக்கரிங்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் ரேக்ல வந்து அதை பிளேஸ் பண்ணுவீங்க. இல்லை எமர்ஜென்சி அப்படின்னா அதை ஸ்டோருக்கு மூவ் பண்ணுவீங்க. ஸோ அதை அந்த டைம் இருக்குங்களா, ஸோ அந்த டைமை வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல நீங்கள் ஃபீட் பண்ணுற டேட்டா மூலியமா வந்து நம்ம வந்து அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த டர்ன் அரவுண்ட் டைம் எதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட், செகண்ட் வந்து ஒரு அஜிலிட்டி வரும் சப்ளை செயின்ல, எந்த மிஸ்டேக்கும் இல்லாம
ரொம்ப ஃபாஸ்டா வந்து நீங்க மூவ் பண்ண முடியும். தேர்ட் வந்து இன்வென்டரி ஹோல்டிங் காஸ்ட். ஸோ இது மூணும் வந்து எப்படி அது இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கூட்ஸ் வந்து பிரைஸ் பண்றீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. ஸோ பட் ஸ்டோரேஜ்ல வந்து ரொம்ப நாள் இருக்குன்னா அதோட மெயின் அதுக்கு வந்து நீங்க ஹோல்டிங் காஸ்ட் வந்து நமக்கு எப்படி இதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க அதெல்லாம் ஃபாஸ்டா மூவ் பண்ணா மட்டும்தான். சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ல சொன்ன மாதிரி ஃபிஃபோ யூஸ் பண்ணலாம், இல்லை ஏபிசி. ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து உங்க இண்டஸ்ட்ரிக்கு உங்களோட வேர்ஹவுஸுக்கு எது சூட்டபிள் இருக்குமோ, ஏபிசி சூட்டபிள்னா ஏபிசி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், இல்ல பிஃபோனா பிஃபோவே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து தேவைப்படுமோ அதை யூஸ் பண்ணி நீங்க இதெல்லாம் வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்பதான் வந்து உங்களுக்கு சப்ளை செயின் வந்து ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கும் சரி, வேர்ஹவுஸ்ல வந்து ஆக்குபைடா இருக்க கூட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் மூவ் ஆகும். ஸ்டோர்ல வந்து எம்டிஆர் இருக்கிறதா, வேர்ஹவுஸ்ல எம்டிஆர் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க ரீஸ்டாக் வந்து பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா. தென் கேஷ் ஃப்ளோ என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஓவரால் வந்து நீங்க அது மாதிரி பண்ணும்போது உங்களோட பர்ச்சேஸ் எஃபிஷியன்சியும் வந்து அந்த லைஃப் சைக்கிள் வந்து நீங்க ரீட்டைல நீங்க பண்ற பர்ச்சேஸ் லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். 4 டைம்ஸ் அப்படின்னா நீங்க அந்த 4 டைம்ஸ் ஸ்டாண்டர்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் டைம்க்கு அப்புறம் வந்து ஆப்டிமல் மேன் பவர். ஆப்டிமல் மேன் பவர் அப்படின்றது என்ன மீன் பண்றோம்னா, எந்த வேலைக்கு எந்த எம்ப்ளாயி தேவையோ அவருக்கு அந்த ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு அவருக்கும் ஸ்கில்ஃபுல்லா பண்ணணும். ஸோ தேவையற்ற வந்து மேனுவல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து ஏதாவது டெக்னாலஜி அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்ஃபில் பண்றதா. ஸோ ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மேன் பவர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் வந்து உங்களோட ஸ்டோரோட அந்த ஆப்ரேஷன் வந்து பேஸ்புல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது மூலியமா நீங்க அச்சீவ் பண்றது. செகண்ட் வந்து எஃபிஷியன்ட் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்க கேட்குற ஆர்டர் வந்து கரெக்டான டைமுக்கு வரும். ஸோ மேன் பவர் கரெக்டாக இருக்கும்போது எந்த டிலேவும் அங்கே இருக்காது. ஸோ நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 50 பண்டல்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 ஓப்பன் பண்ணி பிரைசிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வேர்ஹவுஸ்ல வைக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து தகுந்த ஆட்கள் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேர் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டான ப்ராசஸ் வந்து அவங்களால அவ்வளோ எஃபிஷியண்டா பண்ண முடியும். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இல்ல நீங்க வந்து ஒரு 50 வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு டார்கெட் வந்து ஒரு 30 வச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பிரைசிங் கொடுக்கணும் அந்த கூட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்க வந்து மேன் பவர் வந்து ஷார்ட்டா போட்டீங்க, ஒரு 2 பேர் 3 பேர் தான் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்களால பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்க போட்ட டைம் ஒர்க் வாங்கணும், இல்ல ஓட்டி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை வந்து இது பண்றதுக்கு தான் உங்க வந்து ஒரு மேன் பவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு பண்ண முடியும், உங்க கெப்பாசிட்டி எவ்வளோன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்றோங்கிறத நான் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா RNN அண்ட் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு சாம்பிளாக ஒரு 5 கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ 5 RNN என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஹவுஸ் மேனேஜருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஒரு வேர்ஹவுஸ்ல உள்ள ஒரு மேனேஜருக்கு கரண்டா அந்த வேர்ஹவுஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றது தெளிவா தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் அவரால் அந்த வேர்ஹவுஸ் வந்து பர்ஃபெக்டா ரன் பண்ண முடியும். ஃபுல் எஃபிஷியன்ட்ல அதெல்லாம் கிளியர் பண்ணி ஸ்டோருக்கு வந்து தேவையான ஸ்டாக்கை வந்து டே டு டே வந்து அனுப்ப முடியும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஓ படி வந்து நமக்கு வந்துட்டு இருக்கா கூட்ஸ் எல்லாமே, இல்ல சப்ளை வந்து எக்ஸசைஸ் அனுப்புறாங்கன்னு நீங்க என்ஷூர் பண்றதுக்கு கரெக்டா பிஓக்கும் உங்களோட பர்ச்சேஸ்க்கும் டேக் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைனாலும் பிஓ படி தான் வருதுன்றத நீங்க வந்து செக்யூரிட்டி செக்லயே நீங்க வந்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா என்ட்ரி கரெக்டா பாஸ் பண்றாங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் வந்து அதை ரிசீவ் பண்றாருன்னு நீங்க வந்து என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GRN பாசிங். வந்து GRN பாஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, எல்லா ஆட்ரிபியூட்ஸும் நீங்க மேண்டேட்டரியா வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராண்டு, ஸ்டைலு, அப்புறம் வந்து வெதர் வந்து அது என்ன ஐட்டம் ஆக்சுவலி கரெக்டான செக்ஷனோட ஐட்டம் அதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து டேட்டா என்ட்ரி பர்சன் வந்து ஃபீட் பண்ணணும். அது ஃபீட் பண்ணப்பட்ட முடிஞ்சா மட்டும்தான் வந்து உங்களால வந்து ரிப்போர்ட்டிங்ல வந்து தெளிவா பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா வெறும் வந்து மேண்டேட்டரி டீட்டெயில் இல்லாம ஜஸ்ட் வந்து அது என்ன செக்ஷனோட மெட்டீரியல் இல்ல என்ன டிவிஷனோட மெட்டீரியல் மட்டும் போட்டு நீங்க என்ட்ரி பாஸ் பண்ணீங்கன்னா மற்ற பிரேக்கப் வைஸ் நீங்க டேட்டாவே எடுத்து பார்க்க முடியாது. சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கணும். இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து என்ட்ரி ஆயிருக்கு, இவ்வளவு பார்சல்ஸ் வந்து இன்னும் இருக்கு, ஸோ இந்த செக்ஷனோட என்ட்ரி வந்து இவ்வளவு ஆயிருக்கு, அதோட குவான்டிட்டி வந்து கவுண்ட் வைஸ் இருக்கணும், இந்த பிராண்ட் வந்து இவ்வளவு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கணும்னா தெளிவா வந்து அவங்க ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் வந்து எல்லா GRN பாஸ் பண்ண ஸ்டிக்கர் எடுப்பாங்க. ஸோ ஸ்டிக்கர் எடுத்த பிறகு ஸ்டிக்கரிங் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சுதா, அந்த கூட்ஸ்ல உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்சல்ல வந்து ஒரு 1000 குவான்டிட்டி இல்ல 500 குவான்டிட்டி வந்துருக்குன்னா அந்த 500 குவான்டிட்டிக்கும் பார்கோடிங் வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்றதை வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ இதுக்காக டெலிவரபிள்ஸ் தான் பக்கத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டெய்லி பேசிஸ்ல இருக்கலாம், அது உங்களோட டிமாண்டை பொறுத்து. சில ஃபாஸ்ட் மூவிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, டெய்லி பர்ச்சேஸ் ஹெவியா இருக்கும், இல்ல சீசனல் பர்ச்சேஸ் வந்து ஹெவியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டிங்லாம் வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து இது வந்து டெய்லி சப்மிட் பண்ணணுமா, இல்ல வீக்லி சப்மிட் பண்ணா போதுமா, இல்ல அப்பப்போ நடக்கும்போது உங்களுக்கு வந்து வேணுமான்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் இது வந்து நாங்கள் சாம்பிளாக ஒரு 5 கொடுத்துருக்குது. இதை விட நிறையவே இருக்கு. ஸோ வேர்ஹவுஸ் மேனேஜர் மட்டும் இல்லை, அந்த டேட்டா என்ட்ரி பர்சனுக்கும் ஒரு ஆர்என்ஆர் இருக்குது, செக்யூரிட்டி பர்சனுக்கும் ஒரு ஆர்என்ஆர் இருக்குது. ஸோ ஸ்டோர்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஆர்என்ஆர் இருக்கு. ஸோ அது அந்த அவங்களோட ரோல்ஸை பொறுத்து அந்த ஆர்என்ஆர் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிஏ. ஸோ கேபிஏ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா உங்களோட எவாலுவேட் பண்றதுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க மெட்டீரியல் வந்து இவ்வளவு நீங்க வந்து நாங்க ஓப்பன் பண்ணணும், இவ்வளவு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும், ஸோ இவ்வளவு வந்து நமக்கு வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி பண்ணணும்னா அதை ஃபுல்லா எவாலுவேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கேபிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மூலியமா இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃபுல்ஃபில்மென்ட் வந்து பக்காவா இருக்கும், ஆர்டர் அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து 0 ஆயிடும், எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஃபிஷியண்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ராப்பர் ஏஜிங் ரிப்போர்ட் வந்து உங்களால பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஆர். ஸோ நான் மெயினா பேசிட்டு இருந்த மெட்ரிக்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டே இன் ரிப்போர்ட். ஸோ இந்த ஒரு சாம்பிளா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டிஆர் காமிச்சிருவோம், நாங்க எங்க ஒரு கிளைண்டோட டிஆர் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்கெட் பார்கோட் இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு பார்கோட் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலா அச்சீவ் பண்ணது பாத்தீங்கன்னா அதை விட எக்ஸஸாவே இருக்கு. ஸோ அதே மாதிரி பக்கத்துல ஒரு டைம் இண்டிகேட்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்களோட டோட்டல் மேன் பவர் வந்து 25 பேர்னா 25 பேர் பிரசன்ட் இருக்கின்றதால அது கிரீன்ல இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு மேனேஜர் லெவல்ல உள்ளவங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வேர் ஹவுஸ்ல வந்து ஒரு டிஆர் வந்து நம்ம டெய்லி ஒரு பர்சன் கொடுத்துருப்போம், அவர் இதை ஃபில் பண்ணி அனுப்புறது மூலியமா அந்த வேர் ஹவுஸ்ல அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, ஃபுல்லா ஆப்ரேஷன் வந்து என்ன ஆயிருக்கு, எவ்வளவு இன்வெர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வந்து பார் கோடிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வந்து ஸ்டாக் வந்து ஸ்டோருக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்ற போது கொண்டு அது கிளீனா தெரிஞ்சிட முடியும். ஸோ நீங்க அது வேணா நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் வைக்கிறேன், நீங்க வேணா ஓவர் பார்த்துக்கோங்க அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா ஏஜிங் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 180 டேஸோட ஸ்டாக் வந்து எவ்வளவு டிவிஷன்ல எவ்வளவு இருக்குன்றது பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த பாய்ஸ் லாஸ்ட் கார்னர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ரைட்ல. ஸோ பாய்ஸ் ரெடிமேட், ஜென்ஸ் ரெடிமேட், அது வந்து கலரிங் கொடுத்துருக்கோம் செக்ஷன் வைஸ் வந்து நீங்க செப்பரேட் பண்ணி பாக்குறதுக்காக. ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா அதோட டேஸ் இருக்கும், கீழே வந்து குவான்டிட்டி, சைட்ல டேஸ். ஸோ அது வந்து எவ்வளவு ஸ்டாக் வந்து எவ்வளவு நாளா அந்த அக்குமுலேட் ஆகி இருக்குது வேர் ஹவுஸ்ல அப்படின்றது பாக்குறதுக்காண்டி. ஸோ இது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் சரி, ஸ்டோருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, இல்லை அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், வேர் ஹவுஸ் வந்து எவ்வளோ ஆட்டோமேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ரிப்போர்ட். ஸோ இதில் மூலியமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓகே சார் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்க செட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் அதெல்லாம் எப்படி வந்து நீங்க கரெக்டா இருக்கா இல்லையான்றதை நீங்க வந்து எவாலுவேட் பண்ண முடியும்னா ரிப்போர்ட்டிங் மூலியமா தான், என்ன சரிங்களா? ஸோ ஸ்டாக் ஏஜிங் ரிப்போர்ட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளோட ஸ்டாக்கோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே தெரியும், எவ்வளவு சரக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் மூவ் ஆகுது, எந்த சப்ளையர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த கூட்ஸ் வந்து அதிகமா மூவ் ஆகுதுன்ற போதுக்கு வந்து நீங்க எல்லாமே வந்து அதில் அனலைஸ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங்ல இன்னொன்று என்ன கொடுப்போம் அப்படின்னா கெப்பாசிட்டி விசஸ் ஆக்சுவல் ரிப்போர்ட். உங்களோட கடையிலும் சரி உங்களோட வேர்ஹவுஸ்லயும் சரி இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்குன்னா ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு, எக்ஸஸா இருக்கா இல்ல ஷார்ட்டா இருக்கா, எந்த டிவிஷன்ல எக்ஸஸ் இருக்கு, எந்த பிராண்ட்ல எக்ஸஸ் இருக்கு, எந்த செக்ஷன் வந்து ஷார்ட்டா இருக்குன்ற போது கொண்டு டீடைலா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும், அந்த ரிப்போர்ட்டிங் மூலியமா மட்டும் தான் பார்க்க முடியும். லாஸ்ட் வந்து சப்ளையர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். அதே மாதிரி தான் வெண்டார் எந்த ஏரியால உள்ள வெண்டார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, எந்த ஏரியால உள்ள வெண்டார்கிட்ட வந்து நம்ம இன்னும் வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து சில ஏரியால வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்த்ல வந்து சாரீஸ் நல்லா கொடுப்பான்னு சொல்லிட்டு சூரத்ல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் அதே நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்றதை விட காஸ்ட் ரேட் கம்மியா பெங்களூர் ரீஜன்ல உள்ள ஒரு சப்ளையர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரோட மெட்டீரியல் மூவ் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க மூவ் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ளையர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போல். ஓகே, அது என்ன கொஸ்டின் அப்படின்னா டு யூ ஹேவ் ப்ரீசெட் மெட்ரிக்ஸஸ் இன் யுவர் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம சொன்ன இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சில மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் சில கம்பெனிஸ் எக்ஸிஸ்டிங்ல. அதுக்கு இருக்கா இல்லையான்றது மட்டும் ஒரு ஆன்சர் பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒரு சின்ன அனலைஸ், குட்டி அனலைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ உங்க ஸ்கிரீன்ல போல் வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கொடுங்க. டு யூ ஹேவ் ப்ரீசெட் மெட்ரிக்ஸஸ் இன் யுவர் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்? ஸோ இருக்கா இல்லையா? ஸோ அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன அப்படி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வேற எதுவும் இல்லை, இந்த நம்ம சொன்ன மெட்ரிக்ஸை விட நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து மெட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல கூட சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. மாடரேட்டா தான் இருக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே, ஒன் சைடா இல்லாம. ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது என்ன அப்படி
கேட்டிருக்கோம் அப்படின்னா உங்க வேர் ஹவுஸ்ல இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் வந்து நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களா எக்ஸிஸ்டிங் அப்படின்னா எல்லாமே ஈவனா தான் இருக்கு. ஆக்சுவலி எல்லாமே 30 தான் இருக்குது. ஸோ எஸ் அப்படின்னா வந்து நல்ல விஷயம் தான். நீங்க என்ன மெட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்கன்றத வேணா ஷேர் பண்ணுங்க. நோ அப்படின்றது என்னன்னா நீங்க இது மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரோல் இல்ல, ஒரு ரிப்போர்ட்டிங் லெவல் இல்ல, ப்ராப்பரா இல்ல அப்படின்னா வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு பிளாக் ஆயிடும். அங்கேயே வந்து எல்லாமே வந்து சம் காலேஜ் சொன்ன மாதிரி ஒரு டெட் ஸ்டாக் அக்குமுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ வந்து இல்லாம போயிடும். ஒரு சப்ளை செயினே வந்து ஒரு டம்மியான மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது உங்க எல்லாமே நம்பர்ஸ் லெவலில் வரும். மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா ஒரு அசஸ்மெண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம டீல் பண்றது எல்லாமே நம்பர்ஸ்ல குவான்டிட்டிஸ், சேல் ரேட்டா இருந்தாலும் சரி, வேல்யூவா இருந்தாலும் சரி, வேர் ஹவுஸ்ல உள்ள ஸ்டாக் கவுண்டும் சரி, ஏஜிங் சரி, எல்லாமே நம்பர்ஸ் வச்சு டீல் பண்றீங்க. அப்போ ஒரு ப்ராப்பரான மெட்ரிக்ஸ் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட வேர் ஹவுஸ் வந்து நீங்க எஃபிஷியண்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து கோடி இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கடைசியா கன்க்ளூஷன். ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து நீங்க இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்க ஃபுல் எஃபிஷியன்டோட ஃபாலோ பண்றீங்க, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல நீங்க வேர் ஹவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து எதுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபண்ட் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றதுக்கும் சரி, உங்களோட எம்ப்ளாயிஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதும் இல்லாம உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாம வந்து உங்க ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும், ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அச்சீவ் பண்ற மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 4 வீல்ஸ் வந்து பிசினஸ் growth வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தட் இஸ் வந்து ப்ராடக்ட், கஸ்டமர், சேல்ஸ் பீட் வந்து ப்ராசஸ் இருந்தாலும் சரி ஃபுல் எஃபிஷியன்ட்டுக்கு வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ஓவர் ஐ மீன் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு மெட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றது மூலியமா. ஸோ ஐ ஹோப் தி செஷன் ஹெல்ப்ஸ் யூ வெல் எல்லாருக்கும். ஸோ கடைசியா வந்து பார்க்குறோம் எங்களோட ஃபவுண்டர்ஸ் இவங்க 2 பேரும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து நாங்க வச்சிருக்கோம். நீங்க இந்த நாங்க அதாவது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே நாங்க உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம நீங்க வந்து என்ன சில சீனியர் பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரி ரன் பண்ணவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து வேர் ஹவுஸ் பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்றோம். அதுக்கு வந்து எங்களோட சீனியர் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவார். ஆக்சுவலி வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே எந்த கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கேட்கலாமான்னு தயங்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு, டைம் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கமெண்ட்ல வந்து நீங்க வந்து உங்களோட வந்து பேச முடியாது, சப்போஸ் வந்து பேச விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல டு எவ்ரிஒன் போடுங்க, நாங்க உடனே அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து எங்க டீம் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து இந்த செஷனுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி கமெண்ட் பாக்ஸ்ல அந்த லிங்க் வந்து நாங்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. அது ஃபில் பண்றது மூலியமா வந்து எங்களால உங்களை ரீச் அவுட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட இது சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இல்ல அந்த நேம் போயிட்டு சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வரும் டாப்ல. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க எங்களை ரீச் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல ஏதாவது சொல்யூஷன் வேணும், இல்ல உங்களுக்கு ஒரு வேற சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஆக்சுவலி ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்க எங்களுக்கு வந்து இப்பவே கமெண்ட்ல கூட சொல்லுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். ஐ மீன் சாட் பாக்ஸ் இருக்கு சைட்ல, உங்களுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை மறக்காம கண்டிப்பா ஃபில் பண்ணிடுங்க. அது ஃபில் பண்றது மூலியமா தான் வந்து நாங்க கொடுத்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா, இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேணும், கன்சல்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல இல்ல உங்க பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க அதுல சொல்லுங்க. அதுல வந்து நாங்க ரீச் அவுட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஃப்ரீ, நீங்க அப்போ வந்து அன்மியூட் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா, இல்ல சாட்ல நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நீங்க எங்களோட யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதுல வந்து நாங்க ப்ரீவியஸா எடுத்த நாட் ஓன்லி கன்சல்டிங் டிபார்ட்மெண்ட், ஐஏ டீம் எடுத்திருக்காங்க, கார்பரேட் ஃபினான்ஸ் டீம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ டாக்ஸ் டீமும் வந்து செஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவும் சரி, எல்லா ஐஏ ரிலேட்டடாகவும் சரி. ஸோ அந்த வீடியோஸ் வந்து வெபினார்ஸோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ அதை நீங்க கன்சல்டிங் அண்ட் பியான்னு சர்ச் பண்ணாலே யூடியூப்ல வரும். ஸோ அதில் நீங்க போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. ஸோ இந்த செஷன் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். அப்படி இல்லைன்னா நாங்க ஆக்சுவலி வந்து செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து மேனேஜர் ஆன்சர் பண்ணுவார். ஆக்சுவலி சார் வணக்கம் சார், ரமேஷ் சார். இப்போ நீங்கள் மேனேஜர் பொசிஷன் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங் வீட்டில் பண்ணுறோம்.
கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்போம் சார். ஸோ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மெட்ரிக்ஸ் ஆர்என்ஆர் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அவங்க பேஸ் ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சார். இப்போ நம்ம ஃபிஃபோ பார்த்தோம், அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சார். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி சாம்பிள்ஸ் நம்ம ஃபிஃபோ பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரீஃபில்லிங் மெத்தட்ஸ். ஸோ உங்களோட சேல்ஸ் டேட்டா என்ன இருக்குது, ஸோ சேல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் நீங்கள் ரீஃபில் பண்ணுறீங்களா, இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ரீஃபில் பண்ணுறீங்களா, இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் உங்களுக்கு மாறும் சார். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மாதிரி பண்ணுவோம், சின்னதாக இருந்தால் அதுக்கு மாதிரி பண்ணுவோம். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த எந்த மெத்தட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணால் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் சார். ஸோ பேஸ்டாக ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லெஸ் தென் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சார். டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் இன்சார்ஜஸ் நம்ம டேட்டா கேட்கணும்னு அவசியம் கிடையாது சார். நம்ம சேல்ஸ் டேட்டா வச்சே நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் என்ன மூவ்மெண்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட்டிங்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து ரீஃபில்லிங் மெத்தட்ஸ் நம்ம அந்த மாதிரி மெத்தட் சஜஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் சேல்ஸ் என்ன நடக்குது மூவ்மெண்ட்டு அதை பேஸ் பண்ணி ரீஃபில்லிங் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு பிக்கப் பண்ணி வராமல் சேல்ஸ் டேட்டாவில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த ஸ்டாக் விற்றுருக்கு, எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் விற்றுருக்குது, எந்த சைஸ் விற்றுருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டடி பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் கூட எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து மூவ்மெண்ட்டும் பண்ணலாம். வேர்ஹவுஸ் இல்லைனா நீங்கள் இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம சேல்ஸ் இருக்கலாம் சார். இப்போ நீங்கள் வேர்ஹவுஸ் இல்லைனா நீங்கள் பண்டில் உடைக்கிறது அந்த ப்ராசஸ்லாம் கடைக்குள்ளே வச்சு பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம செட்டிங் பண்ணலாம். வேர்ஹவுஸ் இல்லைனா என்ன பண்ணீங்கன்னா ஓப்பனிங் எல்லாமே வந்து பண்டில் ஓப்பனிங்லாம் ஸ்டோர் லெவலே ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டோர் லெவலில் இருக்கும்போது என்னன்னா நீங்கள் அங்கேருந்து என்னென்ன பண்டில்ஸ் ஓப்பன் பண்ணணும் அந்த ப்ராசஸ் அதுக்குள்ளே இன்னும் ஸ்டோர் லெவலே நம்ம வந்து வேர்ஹவுஸ் செட்டிங் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் புது வேர்ஹவுஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வேர்ஹவுஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம இப்போ பார்த்தோம் சார் நம்ம ஃப்ளோவில். ஸோ அதில் ஃப்ளோஸ் தான் நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வேறு செட்டப் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஃப்ளோ இப்போ நம்ம எடுத்தோம் சார் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ளோ இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ஹவுஸ் லேஅவுட் இருக்கும், ரீஃபில்லிங் மெத்தட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் அந்த வேர்ஹவுஸ் இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபிஐஸ், ஆர்என்எஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த பேசிஸில் நம்ம செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே எவ்வளோ மேன் பவர் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே அசஸ் பண்ணுவோம். அங்கே எவ்வளோ வேர்ஹவுஸில் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அசஸ் பண்ணி எவ்வளோ மினிமம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெஞ்ச் ஆகும். லைக் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80-20 ரேஷியோ நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ 80% ஆஃப் ஸ்டோரோட விசிபிள் ஸ்டாக் இருக்கும். ஸோ வேர்ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ அங்கங்கே டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டோர்ஸ் அண்ட் வேர்ஹவுஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌச்சர்ஸ் நம்ம வேர்ஹவுஸ் ப்ராசஸ் பண்ணுறது அந்த info@cnb Indiaக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌச்சர்ஸ்லாம் நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். வேர்ஹவுஸ் மாடல் மற்ற அதர் மாடல்ஸ் கூட நம்ம வந்து ப்ரௌச்சர்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். என்ன அப்ரோச் பண்ணுறோம், நம்மளோட சர்வீசஸ் என்ன, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் கூட அந்த மெயிலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சார் டாக்குமெண்ட். இன்கேஸ் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் கூட பண்ணலாம் சார். கால் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சார் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்க, என்ன மீன் பண்ணுறீங்க சார்? கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. ஓகே, மெயில் ஐடியா ஓகே ஓகே சார். நான் உங்களுக்கு அந்த ப்ரௌச்சர் ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார் உங்கள் மெயில் ஐடி. ஓகே சார். இந்த ப்ரௌச்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே எங்களோட வெப்சைட்லோட நீங்கள் கோத்ரூ பண்ணலாம் சார். அங்கேயே வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி கிளைண்டோட ஃபீட்பேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் சார். நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கும் சார். ஸோ நம்ம இப்போதைக்கு பேஸ் லெவல் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் இல்லாதவங்களுக்கு பேஸ் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அட்வான்ஸ் லெவல் இருக்கவங்களுக்கு நம்ம ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வச்சுருக்கோம் ஆக்சுவலி. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட் ஆகும் சார். உங்களோட கான்டாக்ட் டீல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சார். நாங்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் சார் ஏஐ ட்ரைனிங் சம்மந்தமாக உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெக்னாலஜி என்ன கரெக்டாக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஏஐ என்ன இன்டெகிரேஷன் பண்ண ப்ராபபிலிட்டி இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறோம். உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த ஆஃபீஸ் மெயில் ஐடிக்கோ நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களை அப்டேட் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 o'clock ஆகிடுச்சு. சார் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
சேட்டில் வந்து அந்த லிங்க் இருக்குது, ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க்கு. அதை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை ஏதாவது queries இருக்குன்னா அதில் ரிமார்க்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ we're going to end this session. So thanks everyone. Have a nice day. Bye.